ஹாய் ஹலோ வணக்கம். 2025 தேவராஜ் பழனிதரன் டைரக்ஷன்ல தெலுங்குல வெளியான சிவாங்கி லைனஸ் இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த படத்துல வந்து காஸ்ட் யாருன்னு பாத்திரலாம். வரலட்சுமி சரத்குமார், ஜான் விஜய், கையல் ஆனந்தின்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு கல்யாணமாயி ஒரு பொண்ணு வந்து முதல்வருக்காக வெயிட் பண்ணுவாங்க. அப்ப வந்து மாப்பிள்ளை என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, வெளியில கார் எடுத்துட்டு போயிடுவாரு. கார் எடுத்துட்டு போயிட்டு திரும்பி வரமாட்டாரு, ஆக்சிடென்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வீட்டுல வந்து ஒரு கொலை நடந்துரும் அந்த இடத்துல. இப்ப என்ன ஆகுதுன்னா, போலீஸ் வந்து விசாரிக்க வராங்க. விசாரிக்க வந்த உடனே உள்ள கைலானி வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. விசாரிக்க வர ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா, வரலட்சுமி சரத்குமார் டான் கேரக்டர் மாதிரி வருவாங்க ஒரு போலீஸ். நாம பார்த்த உடனே ஆஹா ஓஹோ பயங்கரமா இருக்க மாட்டிருக்கு படம் நினைப்போம். ஆனா தயவுசெய்து சொல்றேன், இந்த மாதிரி படத்தெல்லாம் எடுக்கிறவங்களுக்கு தெலுங்குல ரிலீஸ் பண்ணாங்கன்னா அங்கேயே விட்டுருங்க. இந்த மாதிரி படத்தை டப்பிங் பண்ணி ஆஹா வீடியோல போட்டுவிட்டு சரி தரமான படங்கள் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து 2 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணதான் விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த டைரக்டர் வந்து கையல் ஆனந்தி வந்து ரொம்ப ரசிக்கிறாருன்னு நினைச்சீங்கன்னா, அவர் ஒரு 3 மணி நேரத்துக்கு அந்த பொண்ணை போன் பேச வச்சு அவர் பாட்டுக்கு வீட்டுல ஒரு கேசட்டா பதிவு பண்ணி வச்சுக்கிட்டாருன்னா அப்பப்ப போட்டு அவர் ரசிச்சுக்கலாம். அதுக்காக மக்களுடைய மனசுல வந்து இந்த மாதிரி படத்தெல்லாம் விதைச்சு ரொம்ப போர் அடிக்க வச்சு தலைவலிக்க வச்சு அவங்க மைண்டியே மாத்துற அளவுக்கு பண்ண வேண்டாம். இந்த மாதிரி படத்தெல்லாம் ஆஹா வீடியோல எடுக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஒஸ்டான படம் இது. போன்லயே தான் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. விசாரணை மட்டும்தான், சும்மா ஒரு 2-3 சீன் விசாரணை பண்ணுவாங்க. படம் முழுக்கும் ஒரு 2 மணி நேரம் படம்னா 1 மணி நேரம் 50 நிமிஷம் அந்த பொண்ணு போன்லயே தான் பேசிட்டு இருக்கோம். இல்லாத கேரக்டர் எல்லாம் போன்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்பா அம்மா வந்து திருப்பதி புயல சிக்கிட்டாங்கன்னு போன் பேசுவாங்க. அப்புறம் என்னதுன்னா, மாமனார் மாமியார் வந்து அதாவது கையிலுடைய வீட்டுக்காரருக்கு வந்து அடிபட்டு இருக்குல்ல, அவர் ஹாஸ்பிட்டல் இருக்காருல, ஆபரேஷன் பண்ண சொல்லிட்டு இருப்பாங்க. மாமனார் மாமியாருக்கு சண்டை, மாமனார் பறிஞ்சு பேசுறது. அப்புறம் கோயில் பூசாரி வந்து அங்க என்னமோ ஏப்பா இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு சீன் போன்லயே தான் பேசிட்டு இருக்காங்க. எல்லா டீலிங் வந்து அந்த 1 மணி நேரம் 50 நிமிஷத்துக்கு போன்ல மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி படத்தெல்லாம் எப்படிதான் எடுத்து மனசாட்சி இல்லாம விடுறாங்கன்னு தெரியல. இது ஒரு எக்ஸாம்பிள். என்ன படம் பாத்தீங்கன்னா, ஒத்த செருப்புன்னு ஒரு படம் வந்துச்சு, நம்ம பார்த்திபன் சார் படம். அது வந்து ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நடிச்சிருப்பாரு. படம் முழுக்க வேற யாரும் வரமாட்டாங்க. அப்படி ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் அந்த படத்துல. அவ்வளவு ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸா இருக்கும் பார்த்திபன் சார் படம். அந்த படத்தெல்லாம் பார்த்து ரசிக்காத நம்மளுக்கு கண்டிப்பா இந்த படமெல்லாம் பெரிய தண்டனை தான். இந்த படத்தெல்லாம் தயவுசெய்து யாராச்சும் டைம் கிடைச்சா கூட நீங்க பார்க்க வேண்டாம் நான் சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒஸ்டான படம் இது. கிளைமேக்ஸ்ல வந்து ஜான் விஜய் வராரு. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஐயோ இதெல்லாம் வேணாம் விடுங்க, இந்த படத்தை பாக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். வேற என்ன சொல்றது நானு. என்னோட பிரச்சனை என்னோடய முடிஞ்சிட்டு போகுது. ரிவ்யூ பார்த்து எல்லாரும் இந்த படத்தை பார்த்திருப்பாங்க. இனிமேல் பாக்குறவங்க பார்க்கலாம் ஆசைப்படுறவங்க நினைச்சுக்கவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்காதீங்க நான் சொல்லுவேன். அதுக்கும் மீறி உங்க விதி பார்த்தே ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை ஏற்பட்டா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.